இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்காதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு அப்பப்போ அப்லோட் ஆகும். இன்றைக்கி நம்ம ரெசிப்பியில் மில்க் வச்சு ஒரு மில்க் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி பார்த்துடுவோம். அதுக்கு தேவையான பொருட்கள் நான் என்னென்னு சொல்கிறேன். 500 ml வந்து மில்க் வேணும். நீங்கள் எந்த பிராண்ட் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். நான் ஆவின் பிராண்ட் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு ஸ்பூனை வச்சு நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். 5 ஸ்பூன் சுகர், மில்க் பவுடர் அண்ட் கார்ன்ஃப்ளவர். ஒரு கடாயை வச்சு நம்ம பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பால் பொங்கி வரணும். நல்லா ஒரு கரண்டி வச்சு மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. நெக்ஸ்ட் வந்து கார்ன்ஃப்ளவர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நான் வந்து ஒரு விஸ்க் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. அந்த பால் வந்து நல்லா வந்து ஒரு க்ரீம் பேஸ்க்கு வந்து வரணும். நல்லா க்ரீம் பேஸ்க்கு வந்து வந்துடுச்சு. அவ்வளோதாங்க. நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டோரேஜ் கண்டெய்னரில் வந்து நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் பட்டர் ஷீட் போட்டு ஸ்டோர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி டேப் பண்ணி விடுறேன். டேப் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிக்கலாம். 2 hours வந்து ஃப்ரிட்ஜில் வந்து கூல் பண்ணி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க. எனக்கு வந்து ரவுண்ட் ஷேப்பில் வந்து கிடச்சிச்சு. இதை வந்து ஒரு கத்தி வச்சு கட் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் மில்க் பவுடர் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. அப்போ தான் வந்து நம்ம வீட்டில் இருக்க சுட்டீஸ்லாம் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவ்வளோதாங்க. நம்ம மில்க் புட்டிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்.